என்னுடைய ஃபேவரட்டான லிப் லைனர் ஷேட். இந்த லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இந்த சிரம் ஹேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், டீடாங்கிள் பண்ணி கொடுக்கும். இதுதான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஹேர் ஸ்டைல். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஹேர் ஸ்டைல் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அகரோலேருந்து காஸ்மிக் ப்ளஸ் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரஷிங்கில் நம்மளுக்கு நார்மல் ப்ரஷிங்க்கும் இந்த ப்ரஷிங்க்கும் 99% வரைக்கும் ப்ளேக் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஷர்மி வைப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட் ரெடி வித் மீ. ஸோ இதை கெட் ரெடி வித் மீன்னு சொல்லலாம், இல்லைனா என்னுடைய ஹேர் ஸ்டைல், என்னுடைய சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைல். ஷர்மி வந்து ஒரு ரீல்ஸ்லேயும் நான் என்னென்ன ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கேனோ, ஸோ எஸ், நான் ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன். எந்த ஒரு சாரீ கட்டினாலும், எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலும். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு காட்ட போகிறேன். நான் வந்து சிம்பிளாக எங்கேயாச்சும் போனேன் அப்படின்னா எப்படி கிளம்புவேன் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன அவுட்ஃபிட் நான் வியர் பண்ண போகிறேன், இந்த அவுட்ஃபிட் தான். ஸோ ஏதாச்சும் ஒரு அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப் லுக் அண்ட் ஹேர் ஸ்டைல் லுக்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ எஸ், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு சிம்பிளாக நான் வந்து எந்த ஒரு ஃபவுண்டேஷன், கன்சீலர் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு மேக்கப் போடுவேன். ஸோ நார்மலாக நான் வீட்டில் இருக்கிறப்போ, இல்லைன்னா ஒரு கோவிலுக்கு நியர்பைக்கு வெளியே போகிறச்ச மோஸ்ட்லி இப்படி தான் இருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி போடுற மேக்கப்பை நான் வந்துட்டு இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அது வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ அந்த வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் ஹேர் ஸ்டைல்னே நான் சொல்லியே ஆகணும் இதை. ஸோ என்னுடைய எந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் எடுத்தாலும் வந்துட்டு உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி போடுறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் சிம்பிளான மேக்கப்புக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான். இதை நான் வந்துட்டு செப்பரேட்டாக என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். பட் இப்போது வந்துட்டு இதோட பேரெல்லாம் நான் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப மினிமலான ஜுவல்ஸ் தான் போட பிடிக்கும். ஸோ இது வந்து என்னுடைய கோல்ட் செயின் இது இருக்கட்டும். அண்ட் வந்துட்டு இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாக் கலர், ஒரு ரோஸ் கலர், ரோஸ் கலர் ஸ்டெட் இது என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். நான் அப்போவே எனக்கு ஆயிலி ஸ்கின்னால கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆயிலி ஆகிடும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அகரோ பிராண்ட்லேருந்து இந்த காஸ்மிக் ப்ளஸோடைய எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? நம்ம இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம் எங்கேனாலும். பிகாஸ் இதில் வந்துட்டு இந்த கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா டூத் கிளீனிங்க்குன்னு 5 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. அண்ட் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீத்தில் உள்ள எல்லா ஸ்டெயின்ஸையுமே ரொம்ப க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதில் வர இந்த செகண்ட் மோட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ளீன்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மார்னிங் எழுந்துச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இதில் வந்துட்டு இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு சென்சிட்டிவ்னு இருக்குது. ஸோ இந்த சென்சிட்டிவ் இருக்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ யாருக்கெல்லாம் வந்து சென்சிட்டிவ் டீத் அண்ட் கம்ஸ் இருக்குதோ அவங்க வந்துட்டு இந்த சென்சிட்டிவ் மோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு இப்போது 4th மோடு ஒன்று இருக்குது, பாலிஷ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஸ்மைலை வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்துட்டு இந்த பாலிஷ் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். 5th மோட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மசாஜ் இது எதுக்குன்னா, உங்களுடைய சென்சிட்டிவ் டீத்துக்கு வந்துட்டு ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் இந்த அகரோ எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நார்மல் ப்ரஷிங்க்கும் இந்த ப்ரஷிங்க்கும் வந்துட்டு 99% வரைக்கும் ப்ளேக் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதில் சோனிக் டெக்னாலஜி இருக்கிறனால 40,000 ஸ்ட்ரோக்ஸ் பெர் மினிட்க்கு பண்ணும். இதில் இருக்கிற W ஷேப்டு டியூ பாயிண்ட் பிரிஸ்டில்ஸ் வந்துட்டு நம்ம டீத்தில் இருக்கிற எல்லா கார்னர்லையும் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்மார்ட் டைமரும் இருக்குது. 2 மினிட்ஸ்க்கு தான் ப்ரஷ் பண்ணணும். அது வந்துட்டு டென்டிஸ்ட்டும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மறந்து ஒரே இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் 30 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு ஸ்டாப் ஆகி பாஸ் கொடுத்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணி வைக்கிறதன் மூலயமா 25 டேஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.
அண்ட் தென் இதில் வந்துட்டு 5 உங்களுக்கு ரீப்ளேசபிள் ஹெட்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்டென்டல் கிளீனிங் ப்ரஷ் கூட இருக்குது. இந்த ப்ரஷ்ஷில் வந்துட்டு IPX7 வாட்டர் ப்ரூஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறனால நம்ம ஈஸியாக வாட்டரில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா சன்ஸ்க்ரீன் வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ சன்ஸ்க்ரீன். அண்ட் ஒரு காமெடியான விஷயம் சொல்லி ஆகணும், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பன் போட தெரியாது, ஐ மீன் கொண்டை. ஸோ எனக்கு அது போட தெரியாது, ரொம்ப மெஸ்ஸியாக ரொம்ப காமெடியாக போடுவேன். ஸோ அதனால தான் இப்படி இருக்கேன் மண்டை. ஸோ ப்ளீஸ் இக்னோர். அண்ட் நான் வந்துட்டு இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணுறேன். ரீசன்ட் டேஸாக எனக்கு வந்துட்டு டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணேன் சன்ஸ்க்ரீன். ஒரு சோகமான விஷயத்தை இப்போ தான் நோட் பண்ணுறேன், அதில் வந்துட்டு வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல. நான் வேறு நிறையா பேசியிருக்கேன், எனக்கு என்ன பேசுறேன்னே தெரியலை. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்து காமனாக 2 ஃபிங்கர்ஸில் வந்து எடுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நான் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறேன் அப்படின்றனால வந்துட்டு நான் சும்மா லைட்டாக ஒரு பேஸ்க்காக மட்டும் நான் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன், ஒரு மாய்ஸ்சரைஸ் ஃபீல் கொடுக்கறதுக்காக. சிலர் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாங்க, பட் எனக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்து பிடிக்காது. எனக்கு ஆயிலி ஸ்கின்றனால நான் யூஸ் பண்ணுறதில்ல. எப்போயுமே வந்து நான் சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து எனக்கு டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண சன்ஸ்க்ரீன். அண்ட் தென் என்ன ஒரு சன்ஸ்க்ரீனோ இல்லை மாய்ஸ்சரைசர் எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சும் கேப் விடுங்க. ஒன்று யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூஸ் பண்ணதுக்கு 2 மினிட்ஸ் கேப் விட்டு அதை நல்லா செட் ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஒரு சோகமான விஷயம் என்னென்னா என்னோடய கொண்டை வந்துருச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். எனக்கு கொண்டையும் போட தெரியாது. ஸோ நார்மலாக நான் எப்போயும் போடுற மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் ஃபேஸ் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு நார்மல் டால்கம் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். பான்ஸோட தான் எனக்கு பிடிக்கும். இதுதான் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் அலர்ஜி எதுவும் ஏற்படுத்தாது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வேறு எதுவும் செட் ஆகாது. அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்துட்டு எனக்கு தான் செட் ஆகும். அதனால் நான் லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அந்த ஆயிலினஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா கொஞ்சமாக கையில் யூஸ் பண்ணி அதையும் டேப் பண்ணிட்டு சும்மா லைட்டாக ஒத்தி எடுப்பேன். ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும், அதுக்காக மட்டும்தான். மித்தபடி நிறையா எதுவும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்துட்டு என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்துட்டு வச்சு செட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நான் வந்து பான்ஸ் பவுடர் வச்சு செட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபேஸை. இது வந்து நான் எப்பயாச்சும் வெளியே போகிறப்போ தான் இந்த மாதிரி பண்ணுவேன். வீட்டில் இருக்கப்போ சன்ஸ்க்ரீன் இஸ் இனஃப். சன்ஸ்க்ரீன் போட்டு லிப் பாம் மட்டும் போட்டுப்பேன். ஆல்ரெடி அதுவுமே ரொம்ப லேசி டேஸாக இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணி அப்படியே வேன் படுத்துருவேன். இப்போ வெளியே போகிற வேலைனால தான் நம்ம சன்ஸ்க்ரீன் போடுறது அப்படின்னு இல்லை. பட் வீட்டில் இருந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம், அப்பயுமே யூஸ் பண்ணணும் சன்ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு மிக சோம்பேறி கழுதை நான் அப்படின்றதுனால ஜஸ்ட் leaving that part in my some days. பொட்டு வச்சுக்க போகிறேன். எனக்கு பொட்டு இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிடுவேன். ஐப்ரோஸ் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து திக்காக இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும். ஸோ ஸ்டில் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக ஒல்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது வந்து இதுதான். இதோடைய நேம் வந்துட்டு ப்ராடக்ட் எல்லாமே நான் ஒரு வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ நைக்கோல தான் வந்து என்னுடைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கான பர்ச்சேசிங் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை எதுவும் வந்துட்டு இதாக இருக்குமான்னு சொல்லிட்டு, ஃபேக்காக இருக்குமான்ட்டு. அண்ட் தென் இப்போ வந்து நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பாருங்கள் ஐப்ரோஸ் எப்படி இருக்குது எதுவுமே. இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்துட்டு நான் வெளியே போகிறதா இருந்துச்சுனாலும் இன்னொரு மினிமல் மேக்கப் போட்டாலும் லைட்டாக நான் வந்து ஐ ஷேடோ கொடுப்பேன். ஸோ அந்த ஐ ஷேடோ பார்க்க போகிறீங்க. ஏன்னா முன்னாடி நான் வந்து வேறு ஒரு பெரிய பேலட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு ஷேட் இருக்கும், நியூட் ஷேட், என்னோட ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ எப்படின்னு அது ஒரு பேஸ் மாதிரி கொடுத்து ஃபுல் ஐஸை நம்ம வந்துட்டு ஒரே கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரௌன் ஷேட் கொடுப்பேன். பட் இதை வந்து அந்த ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். பட் இதில் பிங்க்குக்காக இது வாங்கினேன். ஸோ பிங்க் என்னதான் இருந்தாலும் நான் என்னுடைய கொஞ்சம் டார்க்காக இந்த மாதிரி ஒரு இது எப்படி சொல்கிறது, பிங்க் தான் ஒரு மாதிரி பிங்க் இல்லைன்னா இது மாதிரி இது யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டார்க்காக இருக்க கலர். ஸோ இப்போ நான் இதே சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய ஐஸை வந்து ரொம்ப க்யூட்டாக காட்டுறது பிடிக்கும். வந்து நான் க்யூட்டாக தான் இருக்கேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் மேக்கப் வந்து நம்ம ஐலைனர் வச்சு போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும்.
இன்னொரு கொடுமையான விஷயத்தை இப்போ தான் நோட் பண்ணுறேன். நம்மளுடைய மைக் வந்து டொமில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு 2 மைக் இருக்கும் அதில் நார்மலி. ஸோ ஒரு மைக் வந்து சார்ஜ் போயிடுச்சுன்னு இன்னொரு மைக்கில் போடுறேன். அது வந்து நீ எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ சவுண்டு வந்து உங்களுக்கு இப்போயுமே கேட்கும் இன்ட்ரட் பண்ணுற மாதிரி. அண்ட் நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து பெட்டரான சவுண்ட் குவாலிட்டியில் கொடுக்குறேன். ஸோ மன்னிச்சு இதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஐலைனருக்குள்ளே போகலாம். ஸோ ஐலைனரை நான் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிட்ட காட்டு ட்ரை பண்ணுறேன் நான் எப்படி போடுறேன். ஸ்கூல் படிக்கிறப்போ நான் மோஸ்ட்லி வந்து இதில் வந்துட்டு அகெயின் ரொம்ப சவுண்ட் மக்கர் பண்ணுது. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த காஜல் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் காஜல். பட் இதை வந்துட்டு நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறையா காஜல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு லைட்டாக வாட்ரி ஐஸ் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கும், திறக்கவே முடியாது, ரெட்டிஷாலாம் இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த காஜல் கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கிறேன். இது வந்துட்டு பேர் வந்து என்னென்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். அண்ட் இதோட ரேட் வந்துட்டு 120 rupees தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்லர் பிராண்டு தான் நினைக்கிறேன், இல்லை கொலாசல் காஜல்னு நினைக்கிறேன், தெரியலை எனக்கு. நான் என்னென்னு கரெக்டாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இதில் போட்டால் சூப்பர் ஸ்டே கிடைக்கும், ஒரு லாங் லாஸ்டிங்காக, ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மேக்கப்பில் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ரீசன்ட் டேஸாக வந்துட்டு இந்த மாதிரி காஜல் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா வெளியே எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவேன். பட் வீட்டில் இருக்கிறப்போ இல்லை கிட்ட போகிறப்போ நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே ஏதாச்சும் ஒரு நல்லா அழகாக கிளம்பணும் அப்படின்ட்டுருக்கப்போ கீழே ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக. அண்ட் அது மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக கோகனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணுறப்போ சூப்பராகவே ரிமூவ் ஆகிக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஜல் யூஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக காட்டும். பட் ஸ்டில் இந்த வீடியோவில் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். இது வந்துட்டு ஆக்சுவலி லிப் பாம் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்ம லிப்ஸ்டிக் போட்டே ஆகணும். நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் வந்துட்டு எடுத்தது மேக்கப் அப்படியே அப்ளை பண்ண முடியாதோ அது மாதிரி தான் லிப்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியாதுன்னு இல்லை, ஸ்டில் அப்ளை பண்ண வேணும். ஏன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், ரொம்ப மாதிரி பிக்மெண்ட் ஆகும். நான் ரீசன்ட் டேஸாக நிறைய அனுபவிச்சேன். ஸோ அதனால் ஒரு நல்ல லிப் பாம் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் தேடி முடிக்கிற நல்ல லிப் பாம் நான் தேடினேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து சும்மா ஒரு பிராண்டு, லோக்கல் பிராண்டு தான். எனக்கு இது ஸ்மெல் பிடிச்சிச்சு, ஒரு மாதிரி பபிள்கம் ஃப்ளேவர் மாதிரி ஒரு ஸ்மெல். அதுக்காக எதுவுமே யூஸ் பண்ண இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து மேக்கப்புக்கு முன்னாடியே போடணும் சன்ஸ்க்ரீனோட, பட் நான் மறந்துட்டேன். பட் தட்ஸ் ஓகே. ஸோ லிப் பாம் போட்டுட்டு இதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே லிப்ஸ்டிக் முன்னாடி லிப் லைனர் வந்து வெளியே எங்கேயாச்சும் ஷூட் அந்த மாதிரி குறைச்சி போடுவேன். வீட்டில் இருக்கிறப்போ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்காக போட்டு காட்டுறேன். அண்ட் தென் இப்போ வந்துட்டு நான் லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லிப் லைனர் நான் நிறைய வச்சுருக்கிறேன். பட் இது மாதிரி டார்க் லிப் லைனர் போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோடைய பிராண்டும் நேமும் வந்துட்டு கலரும் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும். ஸோ நம்மளுக்கு லிப் லைனர் போடுறப்போ இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்துட்டு என்னுடைய LA 18 ஒரு ஃபேவரட் லிப் ஷேட். அதுவும் நான் என்னென்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்துட்டு என்னோடய கோட்டு லிப்ஸ்டிக். எப்போயுமே வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் லிப்ஸ்டிக்னால் இந்த ஒரு லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா நியூட் ஷேட் நல்லா இருக்குல்ல. ஸோ இது நம்ம எவ்வளோ டார்க்காக போட்டாலுமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ரெடிமேட் சந்தனம். ஆமாம், சந்தனம். ஸோ அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து எப்போயுமே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து எனக்கு சேரலைன்னு நினைக்கிறேன், அலர்ஜி மாதிரி ஏதோ வர மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் இதனால என்னென்னு தெரியல. பட் ஸ்டில் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போது ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாமா. மெயின் பார்ட் நல்லா வந்து கோம் பண்ணி சிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் சீரம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் ஈஸியாக டீடாங்கிள் பண்ணிக்கலாம் ஹேர் ஃபால் ஆகாமல். அண்ட் இது வந்துட்டு என்னோடய பயோலேக்கோடைய ஹேர் சீரம் நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கோம் பண்ணுறப்போ ஈஸியாக டீடாங்கிள் ஆகிடும். அண்ட் நான் எப்போயுமே லைட்டாக கோண ஊச்சி எடுத்து தான் வந்து இந்த இதுக்கு நான் வந்து சீவுவேன். ஸோ எனக்கு இப்படியே சைட் பார்ட்டிஷன் எடுத்து சீவிட்டு பழகிட்டனால நான் சைட் பார்ட்டிஷன் எடுக்கிறேன். இதே ஹேர் ஸ்டைலாக நேராக கூட நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ கம்மிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன். எனக்கு ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்கேன், ரொம்ப குட்டியாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியும்.
ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து கிளியராக தெரியாது. அதுக்காக இந்த மாதிரி லைட் பேக்ரவுண்டுக்கு வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹேரை வந்துட்டு பார்ட்டிஷன் எடுக்க போகிறோம். நான் எப்போவுமே வந்து இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் எப்போவுமே இந்த ஹேர் ஸ்டைல் மோஸ்ட்லி எனக்கு வந்து சைடு பார்ட்டிஷன் தான் பிடிக்கும். சொல்லியிருப்பேன் நான் முன்னாடி வீடியோவில் கூட. ஸோ இதுக்கு வந்துட்டு எப்படி நான் சைட் பார்ட்டிஷன் எடுப்பேன்னா சும்மா கையை வச்சு எப்படி எடுத்துருவேன். ஓவராக வந்து நம்ம யோசிக்கவே வேணாங்க. சிம்பிளான வழியிலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நெயில் இருக்கிறத வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஹேரை வந்து ரைட்டாக இந்த சைடு அந்த சைடு எடுத்து விட்டோம்னா வந்துடும். இப்போ வந்து இதுக்கெலாம் நான் சீப்பே எனக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு போட்டு அத்துப்படி ஆயிடுச்சு தலை சீவுறதுக்கு. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இப்படி கொஞ்சம் தான் இங்கே இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இப்படி இப்படி ஒரு பார்ட்டிஷனாக ஒரு ஹேர் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு பாருங்க, நான் கண்ணாடி கூட பார்க்கல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு கண்ணாடி இல்லாட்டி கூட நான் போட்டுருவேன். குட்டியாக ஏதாச்சும் தெரிஞ்சாலே இன்னும் கொஞ்சம் கூட நான் எக்ஸ்ட்ரா அந்த சைட்லேருந்து முடி எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு தான் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து சீப் வச்சு கூட நீங்கள் சீவிக்கோங்க. எனக்கு வந்து ஹேர் செட் ஆகும். என் ஹேரை பற்றி எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால நான் வந்து சீப் யூஸ் பண்ணலை. ஸோ இப்படி 3 பார்ட்டிஷனாக அந்த எடுத்த ஹேரை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி இருக்கிறதே எடுத்து நம்ம பின்னுற மாதிரி பின்ன போகிறோம். ஸோ ஒரு பின்னல் பின்னிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பின்னல் இப்படி போட்டுட்டு இதிலேருந்து இந்த 2வது பார்ட் கொஞ்சம் அப்படி கையை வச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து செல்ஃபாக போடுறப்போ ரொம்ப கை வலிக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சதில்லை. ஏன்னா நான் ரொம்ப சீக்கிரமாகவே போட்டு பழகிட்டேன். ஸ்டார்டிங்கில் வலிச்சிச்சு, கடுப்பாக இருக்கும். பட் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னுடைய ஹேர் சிக்னேச்சர் ஹேர். அதுக்கப்புறம் ஒன்றுமேல இந்த மாதிரி தான் எடுக்கிறோம். ஃபுல்லாக இப்போ வந்துட்டு நான் ஸ்பீட் போட்டுக்கிறேன். பிகாஸ் இதே இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு பின்னல் போடுறீங்க, அதே வந்துட்டு இந்த இதிலேருந்து எடுத்து அதில் சேர்த்து பின்ன போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து இந்த நம்மளுடைய ஏருடைய ஸ்டார்டிங் இது வரைக்கும் ஹேரை எடுத்து நல்லா பின்னிடணும். அது கொஞ்சம் டைட்டாக பின்னுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் லூஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக ஹேர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக பின்னிட்டு எக்ஸ்ட்ராவும் பின்னணும். அப்போ தான் நம்ம வந்து பின்னாடி பின் பண்ணுறதுக்கு செக்யூர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா பின்னிக்கிட்டு கடைசியில் டிக்டாக் கிளிப் எடுத்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஹேர் பின்லலாம் இது செட் ஆகுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. பட் என் ஹேருக்கு செட் ஆகாது. அதனால நான் அந்த டிக்டாக் கிளிப் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கிறேன். உங்களோட ஹேர் டென்ஸ் பொறுத்து நீங்கள் கிளிப்போட சைஸ் எடுத்து நீங்கள் நல்லா செக்யூர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக அந்த ஹேர் வந்து குலையாமல் இருக்கும். ஸோ இதான் அந்த டிக்டாக் கிளிப். பெருசாக இருக்கு இல்லையா, ஈஸியாக நம்ம வந்து ஹேரில் செட் ஆகிடும் டிக்டாக் கிளிப். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் ஹேரை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேனோ அதே மாதிரி எடுத்து ஃபுல்லாக பின்னுங்க. நான் எடுக்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் எடுத்து அதை வந்து 3ஆக பிரிச்சுட்டு தென் அகெயின் 2வது இதிலேருந்து எடுத்து இதே மாதிரி ஃபுல் ஹேருக்கும் இதே மாதிரி ஹேரோட ஸ்டார்டிங் வரைக்கும் எடுத்து ஒரு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க கிளிப் வச்சு. ரொம்பவே ஈஸி தான். நம்ம நிறைய டைம் போட்டு ட்ரை பண்ண தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்ம கைக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைலாக மாறும். பட் எடுத்ததும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் பழகிக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 6 டைம்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகும். சீக்கிரமாக பின்னிங்க அப்படின்னா உங்களுக்கு கை வலிக்காமல் இருக்கும். இல்லைனா எனக்கே ரொம்ப வலிக்கும் அப்பப்போ கொஞ்சம் லேட் ஆகினேன் அப்படின்னா. ஸோ நல்லா இந்த மாதிரி ஹேரை பின்னி எடுத்தக்கப்புறமா பின்னாடி வச்சு அதே மாதிரி டிக்டாக் கிளிப் எடுத்து செக்யூர் பண்ணிக்கிறேன். சேம் சைஸ் கிளிப் எடுத்துக்கிறேன். and then செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ சூப்பராக நம்ம வந்து இந்த ஹேர் ஸ்டைலில் போட்டு முடிச்சிட்டோம். 7 minutesல போட்டுட்டேன். ஈரமாக இருக்கனால ஒரு மாதிரி இருக்குது, தலை வந்து ஸ்வெட் ஆகிட்டனால. இல்லைன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பின்னலையும் இப்படி பிடிச்சி லைட்டாக அப்படி தூக்கி விடணும். இழுத்து விட்டிங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு பஃப்னு கிடைக்கும். அவ்வளோதான். ரொம்ப பண்ணால் நல்லா இருக்காது. லைட்டாக ஒன்றுலேயும் பண்ணிவிட்டால் அந்த வேரியேஷன் வந்து நல்லா தெரியும். ஸோ அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிச்சு. ஸோ பேக் டு அதே இடம். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஹேர் ஸ்டைல் எவ்வளோ ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியலை அப்படின்னா அகைன் நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப ஸ்வெட் ஆகுது, அதனால ரொம்ப ஒரு மாதிரி
கிட்ட கிட்ட தெரியுது. மித்தபடி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் தலைக்கெலாம் குளிச்சுட்டு நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் போட்டோம் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம. அண்டு ரொம்ப ஸ்வெட் ஆகுது தெரியுதா? ஓகே, ஸோ என்னுடைய ஃபைனல் லுக் வந்து கம்ப்ளீட்டட். இதோட வந்து சம்டைம்ஸ் நான் இப்படி தான் இருப்பேன். சம்டைம்ஸ் இப்படி முடியை வந்து இப்படி எடுத்து விட்டுக்குருவேன். சிவி விட்டுக்கோட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆரல்ஸ் வந்து போனிடெயிலும் போட்டுக்கிறேன். ஃப்ரீ ஹேர் விடாமல் இப்படி போனிடெயிலும் போட்டுக்கலாம். ஸோ எப்படி போட்டாலும் அந்த ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் என்னுடைய ஹேர் ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்கிட்ட இருந்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் ப்ரீவியஸாக போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸையும் மறக்காமல் நம்ம ஷர்மி வைப்ஸ் யூடியூப் சேனலில் டச் பண்ணி டேப் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் வந்துட்டு வீக்லி போட்டுட்டு இருக்கிறேன் நான். அண்ட் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்க்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக உங்களை நான் எப்படி என்டர்டெயின் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கிறேன். சைஸ் ரொம்ப சின்னதாக வச்சுருக்கேன், அதனால் நான் இப்படி போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஜோக்ஸ் அபார்ட். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன வந்து குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until bye from Sharmi. So take care.